காலத்துல ஹிந்தியில ஒரு பொயட் ஒன்று படித்தேன். சுக துக்கே மதுர மிலனசே ஜீவன் பரிபூர்ண ஹோதா ஹை அப்படின்ற சொல்லி ஒரு வாக்கியம். இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, அந்த கவியில் சொல்லியிருக்கிறாரு, சுக துக்கே மதுர மிலனசே ஜீவன் பரிபூர்ண ஹோதா ஹை. உங்க வாழ்க்கை நிறைவாய் மாறணும்னு சொன்னா, வாழ்க்கையில சுகமோ இருக்கணும், இன்பமோ இருக்கணும், துக்கமோ இருக்கணும் சொல்லி, வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷத்தையே நோக்கி போயிட்டே இருந்துச்சுன்னா அது ரொம்ப போர் ஆயிடுங்க. வாழ்க்கை எப்பவுமே கவலையே நோக்கி ஓடிச்சுன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப சோர்வா போயிடுங்க. அதனால போரா இருக்கவும் கூடாது, சோர்வாகவும் இருக்கக்கூடாது. சந்தோஷமா இருங்க, எப்பொழுதும் ஆக்டிவா இருங்க. எல்லாவற்றையும் நீங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஸ்வீட் இருக்கணும், கசப்போ இருக்கணும், இனிப்போ இருக்கணும், எல்லாமே நம்ம வாழ்க்கையில கலந்த ஒரு கலவையா இருக்கணும். சுகம் மட்டுமே இருக்கணும், நான் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நினைக்கவே நினைக்காதீங்க. சந்தோஷம் அந்த அனுபவம் நீங்க வரணும்னு சொன்னா அதுக்கு கஷ்டத்தை நீங்க அனுபவிக்கணும், துன்பத்தை நீங்க அனுபவிக்கணும். அப்போதுதான் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வாழ்க்கையில ரொம்ப பெருசா தெரியுங்க.